ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றத 60 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்துடலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே உங்களோட மார்க்கை வந்து நீங்க பதிவு பண்ணிக்கிறது தான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனா வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிராண்டுக்கான ஏதோ ஒரு டிசைன் வந்து பண்ணிருக்கீங்க. அது நேமா இருக்கலாம், இல்ல டிசைனா இருக்கலாம், இல்ல லோகோவா இருக்கலாம். ஸோ இது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பரா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே வந்து ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸா வந்து இருக்கு. இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பிசினஸ்க்கான பிராண்டை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கான ஓனர்ஷிப் உங்ககிட்ட மட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது. அண்ட் தென் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க வேற யாரோட பிராண்டையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவும் இது சேர்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து பண்ணிக்கிறது? ஸோ இதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ அப்பா இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க மார்க்கை வந்து சர்ச் பண்ணணும். இங்க ட்ரேட்மார்க் சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து வேற யாருன்னா இந்த ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து போடணும். அதை வந்து எக்ஸாமினர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் தென் எதனா அப்ஜெக்ஷன் வந்தாலும் வரும், இல்லை அப்படின்னா வேற யாரும் அப்போசிஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பப்ளிகேஷனும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே வந்து ஒன் பை ஒன்னா நடக்கும். இதில் எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிடும் உங்களோட பிராண்ட்.